Hi students, today we are going to evaluate chemistry lesson unit 9 matter around us. What do you mean by matter? Anything that occupies space and has a mass is called matter. எந்த ஒரு திங்ஸுக்கும் அது உட்கார்றதுக்கான இடவும் வேணும். நெக்ஸ்ட் அதுக்கு அது மாஸும் இருக்குது. அது மாதிரி திங்ஸ் தான் நம்ம சொல்கிறது அதுதான் மேட்டர். வாட் ஆர் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் இல்லையா? இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆட்டம்ஸ். ஓகே, ஆட்டம் கன்ஸ்டிட்யூட் அதர் வாட்? மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ மாலிக்யூல் கன்ஸ்டிட்யூட் வாட்? எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் நிறைய ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம்? மேட்டர் அரௌண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, மோர் தென் 60 எலிமெண்ட்ஸ் இந்த லெசனில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் லெசனில் இருக்குது. அதனுடைய சிம்பிள்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல், உலோகங்களோட ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நான் மெட்டலோட என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸு. இந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸை கம்பைன்டு டுகெதர் பர்டிகுலர் ரேஷியோ இட் இஸ் கால்டு காம்பவுண்டு. இதெல்லாம் நம்மளோட லெசனில் படித்த விஷயம் இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ். ரோமன் லெட்டர் 1, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். First question, the liquid metal used in thermometer is? Thermometer use பண்ணக்கூடிய liquid metal என்ன? Actually எல்லா மெட்டலுமே எந்த ஸ்டேட்டில் இருக்குது? All metals are in solid state. ஆனால் இந்த மெட்டல் மட்டும் liquid stateல இருக்கும். Mercury. Okay, answer what? Mercury. Liquid room temperatureல liquid stateல இருக்கக்கூடிய மெட்டல் mercury. அந்த mercury தான் thermometerல யூஸ் பண்ணுறது. Clear? Thermometer யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் என்ன? liquid metal என்ன? Mercury. Clear? Second, the pictorial symbol for water given by the alchemist was dash. வாட்டருக்கு alchemist கொடுத்த pictorial symbol என்ன? alchemist என்ன? olden daysல scientist, அந்த காலத்தில் Greek scientist அவங்க என்ன ட்ரை பண்ணனா, இந்த low cost element converted into gold, high cost element ஆக கோல்டாக ட்ரை நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடத்தி அதை ட்ரை பண்ணி கோல்டாக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணியவங்கள சொல்கிற பேர் தான் அல்கெமிஸ்ட்டு. ஓகே, அல்கெமிஸ்ட்னு சொல்கிறது. அப்போ அவங்க இந்த வாட்டருக்கு கொடுத்த சிம்பிள் என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இன்வெர்டட் ஷேப். இது பேஜ் நம்பர் 95ல் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் இந்த இன்வெர்டடாக போடும். இதுதான் என்னுடைய சிம்பிள், வாட்டரோட சிம்பிள். கிளியர்? தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் நேம் இஸ் நாட் டிரைவ்டு ஃப்ரம் பிளானட்? பிளானட்டோட நேம்லேருந்து எடுக்காத எலிமெண்ட்டோட பேர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூட்டோ நேம் பார்த்தோன்னா ப்ளூட்டோ பிளானட் இல்லையா? நெப்டியூனியம் நெப்டியூன், யுரேனியம் யுரானஸ். அந்த மெர்க்குரின்னு பிளானட் இருக்குது. ஆனால் இந்த மெர்க்குரி நம்ம ஃபஸ்ட் இதை பார்த்துருக்கல, இந்த மெர்க்குரி இதுக்கு பேர் போட்டது பிளானட்டோட நேம் கிடையாது. இது காடோட நேம் மெர்க்குரி. ஓகேயா? அந்த கடவுளோட நேம் தான் போட்டிருக்கு மெர்க்குரி. கிளியர்? ஃபோர்த் ஒன், சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி இஸ் டேஷ். மெர்க்குரியோட சிம்பிள் என்ன? பாதரசம். மெர்க்குரியோட சிம்பிள் என்ன? HG. சிம்பிள் என்ன? HG. இந்த நேம் எப்படி வந்ததுன்னா லாட்டின் நேம் ஹைட்ரார்கைரம் இதுலேருந்து தான் வந்திருக்கு. HG ஹைட்ரார்கைரம் இந்த இதுலேருந்து தான் அந்த நேம் எடுத்திருக்கு HG. ஓகே, இட்ஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது கெமிக்கல் சிம்பிள் HG. இது ஆர்டர்லெஸ் மெட்டல் தட் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஃபார்ம். லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆர்டர்லெஸ், அதுக்கு வாசனை எல்லாம் கிடையாது. வென் ஹீட்டட் சேஞ்சஸ் டு ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ் கேஸ். இனி இந்த லிக்விடை ஹீட் பண்ணி அது என்ன ஆகும்? கலர்லெஸ் கேஸாக மாறும், மெர்க்குரி வேப்பராக மாறும். ஓகே, த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், எ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் விச் ஹஸ் ஹை டக்டிலிட்டி இஸ் டேஷ். மெட்டலை நமக்கு வயராக மாற்ற முடியும், அதுதான் டக்டிலிட்டி. தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்டு டக்டிலிட்டி. ஆனால் நான் மெட்டல்னால் உலோகங்கள் இல்லாதது, கார்பன் எல்லாம் இல்லை, கார்பன் சல்ஃபர் எல்லாம். அப்போ அதை நமக்கு ஒரு வயராக மாற்ற முடியாது, கம்பியாக்க மாற்ற முடியாது. ஆனால் ஒரு நான் மெட்டல் முடியும். அந்த மெட்டல் என்ன? நான் மெட்டல் என்ன? கார்பன். இதுதான் கார்பன் ஃபைபர் தான். இதெல்லாமே கார்பன் ஃபைபர். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? இதெல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாமே நமக்கு ஃபைபர் ஆக்க முடியுமா? இல்லை, கார்பன் ஃபைபர். ஆன்சர் வாட்? கார்பன். ஓகே, இது மெட்டல் கிடையாது. ஓகே, சிக்ஸ்த் ஒன், தி ப்ராப்பர்ட்டி விச் அலோஸ் தி மெட்டல் டு பி ஹேமர்ட் இன்டு தேர் ஷீட் இஸ் கால்டு டேஷ். இப்போது மெட்டலை ஹேமர் யூஸ் பண்ணி ஷீட்டாக மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி, தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு. இந்த ஹேமர் யூஸ் பண்ணி அடித்து என்ன ஆக்கும்? இதே மாதிரி ஷீட்டாக மாற்ற முடியும். ஸோ தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு மேலியபிலிட்டி. ஓகேயா? தட்ஸ் கால்டு வாட்? மேலியபிலிட்டி. டக்டிலிட்டி என்ன? வயராக மாற்றுறத சொல்கிறது தான்
டக்டிலிட்டி கம்பியாக்க மாற்றுறது. இப்போ ஷீட்டாக்க மாட்டும்போது தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு மேலியபிலிட்டி. கிளியர்? எல்லா மெட்டலுமே நமக்கு இதே மாதிரி ஷீட்டாக்க முடியும். 7th question, the non-metal which conduct electric current is dash. Actually all metals conduct electricity. இல்லையா, எல்லா மெட்டல் வழியும் கரண்ட் பாஸ் பண்ணும். ஆனால் நான் மெட்டல் வழி பாஸ் பண்ணாது. அப்படி இருந்தும் இந்த கார்பன் வழி கரண்ட் பாஸ் பண்ணும். ஓகே, அது கொஞ்சம் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது கார்பனோட ஒரு ஃபார்ம் தான், கிராஃபைட்டு. பென்சில் இருக்கக்கூடிய லெட் இருக்குல்ல, பென்சில் தட் இஸ் கிராஃபைட்டு. இந்த கிராஃபைட்னு சொல்கிறது கார்பனோட ஒரு ஃபார்ம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கார்பன். இப்போ கரண்ட் செல்லில் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பல்பு க்ளோ ஆகுது. தட் மீன்ஸ் வாட்? இதில் கம்ப்ளீட் சர்க்யூட் இது வழி கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அதானே மீனிங். ஸோ தி நான் மெட்டல் விச் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் வாட்? கார்பன். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. தென் பென்சில் லெட் கண்டெய்ன்ஸ் டேஷ். இந்த பென்சில் லெட்டில் என்ன இருக்குன்னா கிராஃபைட். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஓகே, இது பென்சில் லெட்டில் என்ன இருக்கப்போ? graphite. It's a form of carbon. Clear? 9th question. Identify the states of matter based on the arrangement of molecules. Molecules arrangement வச்சு இதில் இருக்கிற இந்த பிக்சரை நம்மளை கிளாஸிஃபை பண்ணணும் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு. இப்போ ஏயில் பார்த்தீங்கன்னா மோலிக்யூல்ஸில் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட க்ளோஸ் டுகெதர், ரொம்ப கிட்டே இருக்குது. ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. லைக் ஸ்பேஸ் இல்லை, அவ்வளோ சேர்ந்துருக்கு. இங்கே பார்த்தோன்னா நிறைய ஸ்பேஸு. மாலிகுல்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் இடையில ஸ்பேஸ். இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி ஸ்டடி 6th and 7th standard. In the case of solid, all the molecules are combined together without intermolecular space. ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. இதுதான் ஓகேயா, இதே மாதிரி ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ரூபத்தில் எது இருக்குது? இதுதானே. ஓகேயா, அப்போ பி என்னது? சாலிட். ஓகேயா. நெக்ஸ்ட் லிக்விடில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. மூமெண்ட்டில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஏயில் ஓகேயா, இப்போது சியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ சி வந்து லிக்விடு. நெக்ஸ்ட்டு கேஷியஸ் ஸ்டேட்டில் பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கேஷியஸ் மோலிகுல்ஸ் கடையில் நிறைய, அதனால டிஃப்யூஷன். ஓகேயா, பக்கத்தில் சாம்பார் வச்சாலும் இங்கே மனம் வருது. என்ன ரீசன்? டிஃப்யூஷன். மோலிகுல்ஸ் கடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அது கேஷியஸ் ஸ்டேட். அது எந்த ஸ்டேட்டில்? ஏயில் இருக்குது. ஸோ ஆன்சர் வாட்? இப்போ ஏ கேஷியஸ் ஸ்டேட், பி சாலிட் ஸ்டேட், சி லிக்விட். கிளியர்? இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ஏ. இது திஸ் ஏ. அப்போ இதுலேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஓகே, அப்போ கொஞ்சம் டைப் பண்ணல வந்த மிஸ்டேக்கு. அவன் இதுதான், இது நம்மளுக்கு இது சூஸ் பண்ணு. ஏ கேஸ், பி சாலிட், சி லிக்விட். கிளியர்? இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷன் எடுத்தானே இருப்பாங்க. ஏ லிக்விட் போட்டிருக்குது, லிக்விட் கிடையாது, இதுதான் லிக்விட். கிளியர்? பி கேஸ்ன்னு போட்டிருக்குது, அது என்ன? சாலிடு. சி என்ன? சாலிடு. அப்போ மிஸ்டேக் தானே இது. அப்போ ஆன்சர் என்ன? இதுதான். கிளியர்? இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? solid, liquid and gas. Clear? Solid, liquid and gas. Clear? The next question. Next, filling the blanks. First question. The element which possesses the character of both metal and non-metal are called dash. மெட்டலுக்கு அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, அது டக்டிலிட்டி இருக்குது, மேலியபிலிட்டி இருக்குது, கண்டக்டிவிட்டி இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ண, ஹீட்டை பாஸ் பண்ணோம், போடும்போது சொன்னோர சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் மெட்டலோட கேரக்டர். நான் மெட்டலுக்கு இந்த கேரக்டர்லாம் கிடையாது. அப்போ 2 கேரக்டர் இருக்கக்கூடியது எதுக்கு? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை சொல்கிற பேர் மெட்டலாய்ட்ஸு. வாட் ஓகே சே மெட்டலாய்ட்ஸு. ஓகேயா, மெட்டலாய்ட்ஸ். ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. மெட்டலாய்ட்ஸு. ஓகே, இப்போ சிலிக்கான், போரான், ஆன்டிமனி, ஜெர்மேனியம் இதெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு மெட்டலோட கேரக்டர், நான் மெட்டலோட கேரக்டரும் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு வாட்? மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் சிலிக்கான், போரான், ஆன்டிமனி, ஜெர்மேனியம். கிளியர்? மெட்டலாய்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின். தி சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் இஸ் டேஷ். நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் என்ன? டங்ஸ்டன். ஓகேயா, இதுக்கு இந்த வூல்ஃப்ரம் அந்த நேம்லேருந்து அது வந்திருக்கு. டபிள்யூ சிம்பிள் என்ன? W. ஓகே, இதுதான் டங்ஸ்டன் மெட்டல். ஓகேயா, அலுமினியம் மாதிரி இருக்குது டங்ஸ்டன் மெட்டல். மெல்ட்டிங் பாயிண்ட் ஹை, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மெல்ட் ஆகாது. அதனால தான் நம்ம ஃபிலமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். பல்பில் ஃபிலமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். கிளியர்? தேர்ட் கொஸ்டின். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் இஸ் ஹையர் தேன் டேஷ் தேன் நான் மெட்டல். எப்போவுமே மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு நான் மெட்டலை விட ஹையாக இருக்கும், சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ஓகேயா, ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் இஸ் ஹையராக இருக்கும். நான் மெட்டலை விட இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு ஹையராக இருக்குது. எதுக்கு? மெட்டலுக்கு. அதனோட நான் மெட்டலை விட மெல்ட்டிங் பாயிண்ட்னா உருகக்கூடிய டெம்பரேச்சர்.
அந்த டெம்பரேச்சர் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து நான் மெல்ட்டை விட மெட்டலுக்கு எப்போவுமே ஹையராக இருக்குது. கிளியர்? அதனால தான் இப்போ இது கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். கோல்டு அது நம்ம மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது எப்போவுமே மெட்டல் நமக்கு மெல்ட் பண்ண முடியும். அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு நான் மெட்டலை விட ஹையராக இருக்குது. கிளியர்? அச்சில் ஊற்றுறோம் பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்காக, கோல்டன் பிஸ்கட். Fourth question, water contains dash and dash element. Water னு சொன்னால H2O, chemical symbol what? H2O. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. ஓகே, இதில் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எலக்ட்ரோலிசிஸ் அதில் எலக்ட்ரிக் கரண்ட்டில் பாஸ் பண்ணும்போது ரெண்டாக ஸ்பிட் வாட்டர் ஸ்பிட் ஆகி ஹைட்ரஜன், இதில் ஹைட்ரஜன் ஃபில் ஆகும், இதில் ஆக்சிஜன். H2O 2 times greater H2. இது 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், இது 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். இந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கும்போது 2 வால்யூம் ஹைட்ரஜன் H2O. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் தான் வாட்டரில் இருக்குது. H2O. கிளியர்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். Fifth one, dash and dash is used as semiconductors. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லியாச்சு, மெட்டலோடைய நான் மெட்டலோடைய கேரக்டர் தான் மெட்டலாய்ட்ஸுக்கு. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் செமிகண்டக்டர்ஸ். அப்போ எனி டூ எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம் எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர். சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம். கிளியர்? சிலிக்கான் இது மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல், எர்த் க்ரஸ்டில் நிறைய இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் பிறகு ஆக்சிஜன் நிறைய இருக்குது. அது பிறகு நம்ம பார்த்தோன்னா சிலிக்கான் நிறைய இருக்குது. இது சீப்பஸ்டான மெட்டல். இதில் நிறைய ராக்கில் எல்லாம் கிடைக்கும். ராக்கு, சாண்டு, கிளைஸில் எல்லாமே இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு இந்த ஃபார்மில் கூட இது இருக்கும். ஓகே, அந்த சாண்டில் எல்லாம் இருக்குது சிலிக்கான். நெக்ஸ்ட் ஜெர்மேனியம் ஒரு செமிகண்டக்டர். அதே மாதிரி தான் அபண்டன்ஸ் ஆஃப் ஜெர்மேனியம் இஸ் மச் லெஸ் தேன் சிலிக்கான் எர்த். இதை கம்பேர் பண்ணோம், ஜெர்மேனியம் கம்மி தான் கிடைக்குது. ஓகேயா? இது அதனால தான் விச் மேக்ஸ் இட் காஸ்ட்லியர் தேன் சிலிக்கான். சிலிக்கானை விட இது கம்மியாக தானே கிடைக்கும். அதனால சிலிக்கானை விட இதுக்கு காஸ்ட்லி, கொஞ்சம் கூட அதனோட விலை ஜாஸ்தி, காஸ்ட்லியாக இருக்குது. கிளியர்? எங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த செமிகண்டக்டரை? ஐசி சிப்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டிவி, டெலிவிஷனோ இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண பார்த்தா அதுக்குள்ளே இதே மாதிரி சிப்ஸ் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுறது செமிகண்டக்டர்ஸ். கிளியர்? தென் மேட்ச் தி ஃபாலோயிங். அயன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் we will continue in next class. Already 12 minutes ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். கிளியர்? தேங்க்யூ.